தமிழ், என்ன பேசுற நீ? நம்ம ஊர் கட்டுப்பாடு மீறினா உனக்கு என்ன தண்டனைன்னு தெரியும்ல? என்ன தண்டனைனாலும் கொடுங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பீங்களா ஒதுக்கி வைங்க, இல்ல கழுத மேல ஏத்துவீங்களா ஏத்துங்க. அதுவும் இல்லாம உயிர் எடுப்பீங்களா, அதுக்கும் நான் தயார். எனக்கு இந்த ஜென்மத்துல என் செல்லமாதான். அவளை தவிர நான் யாரையும் நினைக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா என் செல்லமா கூட, இல்லைன்னா நான் இப்படியே கூட இருந்துட்டு போறேன். யாரும் என்ன அரட்டியோ மிரட்டியோ கட்டுப்படுத்தியோ கல்யாணத்தை நடத்த முடியாது. ஹலோ, இங்க பாருங்க, துளசிய கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ள நம்ம ஊர். தமிழ், நீ இந்த அளவுக்கு என் மேல நம்ப முடியல. தமிழ், என் செல்லம்மா, நீ எவ்வளவு உரிமையா பேசியிருக்க. நான் உன் மேல வச்ச நம்பிக்கையை காப்பாத்திட்டேன். இந்த அளவுக்கு எனக்காக நீ, ஆனா இத பத்தின ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. எப்போடா உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? சொல்லு தமிழ், அவ்வளவு பிடிக்குமா? தமிழ், எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும்னு தோணுது. சீக்கிரம் விடியணும், என் தமிழை நான் பார்க்கணும். தமிழ், என் அண்ணன் சொன்னா கல்யாணத்தை இத்தனை வருஷம் தள்ளி போடுற, ஆனா தமிழுக்காக யோசித்துக்கோன்னு. உன் விருப்பம் தாண்டா இனி. நீ என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, முழுசா நம்புறேன். என்ன நீ எப்பவும் நல்லா பாத்துக்குவ. இந்த ஒரு நம்பிக்கை பொண்ணுங்களுக்கு வந்துட்டா போதும், இனி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தோணும். அந்த நம்பிக்கை எனக்கு உன் மேல வந்துருச்சுடா. சீக்கிரம் ஊருக்கு வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். லவ் யூடா, லவ் யூ தமிழ். ராஜு, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாமா. அம்மா, இன்னைக்கு பத்திரம் எழுத கொடுக்கணும். கொடுத்துறியா? எப்போ பதிஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க? மா, செவ்வாய் புதன்ல முடிஞ்சிரும். ஓ சூப்பரா. சரி சரி, உன்னோட பேரு பூமாரி பேரு, ரெண்டு பேர்லயும் பதிஞ்சுக்கோங்க. நீங்க வரலாம். இருக்கட்டும் ராஜு, இனி நீங்க தானே எல்லாம், நீ பாத்துக்கோ. சரிம்மா. சரி வா சாப்பிட. ஹாசினி சாப்பிடுறா, உனக்கு சேர்த்து எடுத்து வச்சிருவேன். என்ன, ஹாசினி சாப்பிடுறாளா? உனக்கு தான் காலேஜ் லீவே. காலேஜ் லீவுனா 10 மணி வரைக்கும்ல தூங்குவா. ஆமாண்டா, காலேஜ் லீவுல எனக்கு குளிச்சு கிளம்பி சாப்பிட உட்கார்ந்திருக்கா. நான் காலேஜ் என்ன நினைச்சிட்டு இருந்தேன். நேத்தோட எக்ஸாம் முடிஞ்சதுமா. ஆமாண்டா சொன்னா. பிறகு இவ எங்க கிளம்புறா? மா, என்னடி அதுக்குள்ள சாப்பிட்ட? சாப்பிட்டேமா. ராஜுவண்ணா, நீ ஆபீஸ் கிளம்பலையா? சாப்பிட்டு கிளம்பணும் பாப்பா. போமோத்துல எங்க போறேன்னு கேட்க கூடாது. இருந்தாலும் எதுக்குண்ணா? அதான் சொல்லிட்டே, போ மொத்தம் எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு. அதனால யாரும் கேட்க வேண்டாம். ஒரு 2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். மா, கிளம்புறேன், அப்பாட்ட சொல்லிருங்க. ஏடி மாமா, கேட்க கூடாது. போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்கவே கூடாது. 2 மணி நேரத்துல கரெக்டா வந்துருவேன், ஓகேவா? அப்படி லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ராஜு அண்ணா, பூமாரி ரூம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். வெளியே கிளம்பிருக்கேன்னு சொல்லிடு. இல்லாட்டி இன்னைக்கு எனக்கு காலேஜா, வீட்டுல காணுமேன்னு தேடுவா. சொல்லிருண்ணா. பாரேன். அடியே ஏடி. என்னம்மா? என்னடா, போமத்துல எங்க போறீங்கன்னு கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. புதுசால இருக்கு. எங்கடா போறா? எங்கம்மா போவா? தமிழ் இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்திருப்பான், தமிழ பார்க்க போவா. பாரேன் கழுதைய, எப்படி சொல்லாம போறத. டேய் ராஜு. சொல்லுங்கம்மா. என்னதான் இருந்தாலும் ஹாசினிய நம்ம வீட்ல ரொம்ப செல்லமா வளர்த்த பிள்ளடா. நம்ம எல்லாத்துக்கும் அவதான் செல்லம். ஆனா அந்த தமிழ பத்தியா செல்லமா செல்லமான்னு நம்மள விட அதிகமாவே பாசம் வச்சிருக்காண்டா. இந்த வீடியோ பார்த்ததும் என்னாலயே நம்ப முடியல. சொல்ல போனா நம்ம வீட்டு பிள்ளைக்கு நல்ல நேரம்டா. நல்ல பையன் அமைஞ்சிருக்கான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஹாசினி அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பா. கண்டிப்பா இருப்பாமா. அம்மா, எனக்கு என்னமோ பாப்பா நிச்சயம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தையும் வைங்கன்னு சொன்னாலும் சொல்லுவா. டேய் என்னடா சொல்ற? கண்டிப்பா எதிர்பார்க்கலாமா. நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருந்து போங்க. இதுல என்னடா தயாரா இருக்க வேண்டியிருக்கு? சொன்னா அடுத்த முகூர்த்தத்துல ஜாம் ஜாம் கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். சரிம்மா. சரி, பூமாரி தம்பியை தூங்க வச்சிட்டு இருப்பா. சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பிட்டுட்டு நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். சரியா வா. பாப்பா, காலையில தமிழ பாக்குறதுக்காகவே வேகமா எழுந்து கிளம்பி இருக்க. பாத்துட்டு வா. உனக்கு தமிழ் தான் முடிவு பண்ணியாச்சு, பின்ன என்ன? சீக்கிரத்துல நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா கூட அண்ணனுக்கு சந்தோஷம்தான். வெயிட் பண்ணி பாப்போம் என்ன சொல்றான்னு. டேய், 4-5 நாள் போயிட்டு வரங்குள்ள அவனே நிச்சயத்தையே முடிச்சிட்ட. சரியான ஆளுடா நீ. டேய் தமிழ், எனக்கே தெரியாதுடா. ஐயோ, நீ இல்லாம நான் பட்ட பாடு இருக்கே. அன்னைக்கு திருவுக்கு போன் பண்ணா திரு எடுக்கவே இல்ல. நந்துக்குட்டி வேற போன் பண்ணி அழுகுறா, பொண்ணு பக்கம் வந்துட்டாங்கடான்னு. ஐயோ, அன்னைக்கு நான் பட்ட பாட சொல்லி 1 வாரத்துக்கு கதறி கதறி அழுகலாம்டா. சரிடா, விடு அதெல்லாம். இல்ல நல்லபடியா முடிஞ்சதுல, அத பாரு. டேய் தமிழ், நான் உன்னை ஓவர்டேக் பண்ணிட்டேன்ல. ஓவர்டேக்கா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, உனக்கு அடுத்துதான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். பாத்தியா, நிச்சயமே முடிஞ்சது. நீ ரொம்ப லேட்ரா. உனக்குலாம் இன்னும் பயிற்சி வேணும்னு நினைக்கிறேன்.
டேய் டேய் ஓவரா போகாத. நிச்சயம்தான் ஆயிருக்கு, இன்னும் கல்யாணம் முடியல. கல்யாணத்துக்குள்ள இன்னும் என்னென்ன பாடுபட போறியோ சொல்ல முடியாதுடா. போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கிடும். ஃப்ரெண்டாடா நீ? துரோகி. உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதடா. நண்பனாடா நீ, நண்பனாடா. பாடுபாவி, இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு என்னோட சந்தோஷத்தெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தா ஒரு செகண்ட்ல அப்செட் ஆக்கிறியேடா. சந்தோஷத்தை சொல்லலாம் கண்ணா, தப்பில்ல. ஆனா ஆணவத்துல ஆடக்கூடாது. எனக்கு இன்னும் பயிற்சி தேவையோ? ம், அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையா? டேய் டேய் சரிடா. சரி விடு விடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரியா? அப்படியே ஒரு பிரச்சனை வந்தா நான் முன்ன வந்து நிக்கிறேன். வராதடா, நீ வரவே வராத. நீ வராம இருந்தாலே பிரச்சனை வராம இருக்கும். டேய் கண்ணா, என்ன இவ்வளவுதானடா? இவ்வளவுதான் நம்ம நட்பா? ஓவரா சீனை போடாத. ஏய் சரி அதை விடு. உன் நந்துமா உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா, நிச்சயம் முடிஞ்சது. அப்புறம் மீட் பண்ணியா? டேய் தமிழ், அத ஏன் கேக்குற? நேத்து நைட்டு செம்ம மீட்டிங்டா. நைட்டா? வீட்டுக்கு போயிரல. வீட்டுக்கா? டேய் கண்ணா. ஆமாடா, இதனாலதான் சொன்னேன் உனக்கு இன்னும் பயிற்சி வேணும்னு. இவன் நம்ம வாய கிண்டாம விடமாட்டான். சரிடா கண்ணா. வீட்டுக்கு போனேன்னு சொன்ன, எப்படி வாசல் வழியா போனியா இல்ல திருட்டுத்தனமா ஏதாவது சுவர் ஏறி குதிச்சு? சுவர் ஏறி குதிக்கல, ஜன்னல் வழியா திருட்டுத்தனமா பாத்துட்டு வந்தேன். திருட்டுத்தனமா பாத்தியா? அதுல தானடா கிக்கு. போடா மடையா, பார்த்தது திருட்டுத்தனம், இதுல எருமைக்கு பெருமை வேற. போடா போ, குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்பு. என் செல்லம்மா என்ன பார்க்க கிளம்பி இருப்பா. நானும் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு கிளம்புறேன். டேய் நேத்து என்ன பேசணும் ஏது இதெல்லாம் கேள்றா. சீ, எனக்கு எதுக்கு? டேய், உன் செல்லம்மாவை பார்க்க போற, என்கிட்ட பேசினா நீ நிறைய கத்துக்கலாம். டேய் சிரிப்பு காட்டாதடா. போ ஆபீஸ் கிளம்புற வேலையை பாரு. டேய் நைட்டு யாருக்கும் தெரியாம என் நந்துக்குட்டிய வீட்லயே போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு த்ரில்லிங் மூவிலே ஆட் பண்ணலாம்டா. அவ்வளவு சூப்பரா இருக்கும். கேளு. போடா கிறுக்கா, ஏன் செல்லம்மா இந்நேரம் கிளம்பியிருப்பா. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறேன். டேய் கேட்டுட்டு போடா. அண்ணனோட லீலைகள்லாம் கேட்டா நல்லா இருக்கும்டா. வெளியே செருப்பு இருக்கு, எடுத்துட்டு வந்து அடிக்க வச்சிடாத. பேசாம ஓடிடு. போடா போ. காமெடியனா என்னைக்கு ஹீரோ ஆக்கிருக்கீங்க? பொறாம. நாமெல்லாம் ஹீரோயிசம் பண்ணா உங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னு. டேய் கண்ணா, ஓவரா பேசாத. வேணா சாயங்காலம் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா, ஒரு பாயசத்தைனா போட்டுலாம். பாயாசமா? அவ்வளோ ஓவராவா என்ன பத்தி பெருமையா பேசுனேன்? அளவா தானங்க பேசுனேன். பாயசம் போட்டுருவோங்கிறான். இனிமேல் இவன் சாப்பாடு கூட கவனமா சாப்பிடணும். விஷத்தை வச்சாலும் வச்சிருவான். வாய குறைச்சுக்கோடா கண்ணா, வாய குறைச்சுக்கோ. ஓ வாயால வாழாம போயிடாத. தூங்குறத பாரு. நல்லா தலகாணிய வச்சு முகத்தை மூடிக்கிட்டு. அழகுமா வாசுகி. தாய்மைங்கிறது வரன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தாய்மைக்காக பொண்ணுங்க படாத கஷ்டம் இல்ல. நாங்க ஈஸியா அப்பான்னு பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா அதுக்காக 10 மாசமும் நீங்க கஷ்டப்படுறீங்க. 10 மாசம் மட்டும் இல்ல, குழந்தை ஒரு ஸ்டேஜ் வளர வரைக்கும். உண்மையிலே பொண்ணுங்கெல்லாம் இந்த பூமிக்கு வந்த வரோமா. நம்ம குழந்தை உனக்குள்ள உருவாயிடுச்சுன்னு சொன்னதுல இருந்து எனக்கு எங்க அம்மா நினைப்பா இருக்கு. என் அம்மா யார் துணையும் இல்லாம என்னை பெத்தெடுக்க வளர்க்க ஒத்த மனுஷியா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். வாசுகி, உன்னை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் கேர் பண்றேனா, ஏதாவது நைன்னு சொல்றேனா, அதுக்கு காரணம் உன்னை நான் நல்லா பாத்துக்கணும் தான். நீ நம்ம குழந்தைய பெத்து எடுக்கிற வரைக்கும் உன் பக்கத்திலே இருந்து நல்லா பாத்துக்கிறேன். உன்னோட சின்ன சின்ன கஷ்டத்தெல்லாம் என்னால வாங்கிக்க முடியாது. ஆனா உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். எப்பவும் உன் கைய பிடிச்சிட்டு பக்கத்திலே இருப்பேன். வாசுகி, தூங்கு. இன்னும் டைம் இருக்கு. நீங்க ஏன் படுக்கல? மணி ஆயிடுச்சா? இல்ல 7 தான் ஆகுது. உனக்கு இனி காலேஜ் லீவு தானே, படுத்துக்கோ. என்னங்க? என்னம்மா, பசிக்குதா? பாலாத்தி கொண்டு வரவா? வேணாங்க. வாசுகி, உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, என்ன எழுந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எப்பவும் சீக்கிரம் எழுந்து கடன்னு உங்க வேலையை பாப்பீங்க. இன்னைக்கு என்ன? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். என்னங்க? சொல்லுமா. கவிதா யூஎஸ் போக ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? இந்த சந்தோஷ் திரும்பவும் எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டான்ல? இல்ல பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அவன் கிட்ட நீ கவிதாவை மிரட்டினது, அவங்க அப்பாவை மிரட்டினது எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன். கவிதாவுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் மகளிர் காவல் நிலையத்துல கொண்டு போய் கொடுத்துருவேன்னு சொன்னேன். இத நான் சொன்னோன்னே கடுப்புல பேசாம கம்மன் போனான். போட்டும், இனி திரும்ப வரமாட்டான். ஆனா என்னங்க,
அன்னைக்கு நம்ம வீடியோவே எடுக்கலையே, சும்மா அந்த ஒரு சூழ்நிலைக்காக பேச்சுக்கு தானே சொன்னோம். அது நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதுல. கவிதா யூஎஸ் போகட்டும், அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அது வரைக்கும் அவனை இந்த வீடியோ வச்சுதான் மிரட்ட முடியும். ஏற்கனவே அவனோட அப்பா ஜெயில தானே இருக்காங்க, அதனால இவனுக்கும் அந்த பயம் இருக்கும். பார்க்கலாம், அதையும் மீறி பிரச்சனை பண்ணா அப்புறம் வேற ஏதாவது யோசிப்போம். சரிங்க. சரி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிரச்சனை, டென்ஷன், சண்டை அதெல்லாம் நீ எதையுமே யோசிக்காத. எப்பவும் நல்லதே யோசி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். சரியா? உங்களை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னையா? என்ன யோசிக்க போற? அது ஒண்ணு இல்லைங்க, மாசமா இருக்க மொத்தல யார பாத்துக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்குமோ அவங்கள மாதிரியே குழந்தை பிறக்கும். அதனால நான் உங்களை தான் பாத்துக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்னையா? என்னங்க இப்படி கேக்குறீங்க, என்னையான்னு? இல்லம்மா. சரி, நீ வேணா ஒண்ணு பண்ணு. என்ன? வீட்ல ஒரு பெரிய கண்ணாடி வாங்கி வைக்கிற. டெய்லி அது முன்ன நின்னு ஒன்ன பாத்துக்கிட்டே இரு. எதுக்கு? ஏன் கண்மணி ஒன்ன மாதிரியே வரட்டும். ரொம்ப அறிவாளிடா. எனக்கு ஏன் பாப்பா உன்ன மாதிரி தான் வேணும். அதனால நான் ஏய் வாசுகி. போ, உன்கிட்ட இனி எதுவும் சொல்ல மாட்டேன். நானா நினைச்சுக்கிறேன். சிரிக்காத, அடி வாங்குவ. ஏய் சரி சரி, படுத்துக்கோ. இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே, துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே, வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே. உயிரே உயிரே எந்தன் பொருளே, விண்ணை நான் அழைத்தரவா, கண்ணனே கண்ணனே எந்தன் மன்னனே. சிவானி, இப்போ ஓகேவா? ஓகே ஸ்வேதா. கொஞ்சம் டயர்டா இருக்கு, மிச்சப்படி காய்ச்சல்லாம் இல்ல. நேத்துக்கு இன்னைக்கு உன் முகமே கொஞ்சம் நல்லா தெரியுது. நைட் நல்லா தூங்குனியா? தூங்கிட்டேன் ஸ்வேதா. எத்தனை மணிக்கு தூங்குன? எத்தனை மணினா ஒரு 10:30க்கு தூங்கிருப்பேன். அப்படியா? நிஜமாவா? இல்ல, ஒரு 11 இருக்கும். ஒரு ரூமுக்கு வந்தேன் உன்னை பார்க்கலான்னு. ஆனா நீ அப்ப கூட தூங்கல, முடிச்சு ஒரே பேச்சுதான். என்னம்மா சிவானி? ஸ்வேதா, போட்டு வாங்குறியா? எத்தனை மணி வரைக்கும் கதை ஓடிச்சு? அது தெரியலையே, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி தூங்குனேன்னு தெரியல. சரிதான், எனக்கு இப்ப புரியுது. என்ன நேரம்ல நீ படுக்க வேண்டான்னு என்ன விரட்டி விட்டது. ஸ்வேதா, இல்ல இல்ல, நாங்க எதாச்சியாதான் ராம் கால் பண்ணா, அப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டோம். நம்பிட்டேமா? நம்பிதான் ஆகணும். சரி ஓகே, ஆடியோ காலா இல்ல வீடியோ காலா? ஆடியோ கால் தான். ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல ஸ்வேதா, இப்பதான் தோணுது. வீடியோ காலே பேசிருக்கலாம்ல, மிஸ் பண்ணிட்டேன். சரியான ஆளுதான், மிஸ் பண்ணிட்டீங்களோ? சரி ஓகே ஓகே, இனிமேல் மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஸ்வேதா. சரியா? என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு அண்ணி, சொல்றத கேட்கணும்ல. அடியே, சரிதான் சரிதான், அண்ணி சொன்னா கேட்கணுமா? இருடி, இனி நான் உனக்கு என்னெல்லாம் சொல்றேன் பாரு. ஸ்வேதா, என்ன பழி வாங்கிறாதம்மா, எனக்கு ஏத்த மாதிரி விஷயத்த மட்டும் சொல்லு. சரி சரி, டீய குடி, ஆறிட போது. சூப்பர் ஸ்வேதா, பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா, குடி. ஸ்வேதாமா. சக்தி, உள்ள வா. சக்தி அண்ணா. ஷுவானி, எப்படிமா இருக்க? அப்பா, 2 நாள் கழிச்சு உன் முகத்துல இப்பதான் சிரிப்பா பாக்குறேன். ஓகேண்ணா, காய்ச்சல் கம்ப்ளீட்டா விட்டுருச்சு, கொஞ்சம் டயர்டா இருக்கு. இன்னும் 2 நாள் பெட்டை விட்டு எழுந்திருக்காம ரெஸ்ட் எடு, சரியா போகும். மாடியை விட்டு கீழே இறங்குறேன், இல்லாட்டி கடைக்கு போறேன், காலேஜ் போறேன், எங்கேயுமே கிளம்பாத. ஏன்னா அந்த டயர்டுக்கு நீ ஏதாவது செஞ்சேனா திரும்பவும் காய்ச்சல் வந்துடும். சரிண்ணா, கவனமா இருக்கேன். யாருண்ணா? திருமா, திரு கால் பண்றான். உங்களுக்கு அடுத்து திருவா? ஸ்பீக்கர்ல போடுங்க, சிவானிக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கறாருன்னு பாப்போம். இதோ. ஹலோ. சக்தி, சொல்லு திரு. சிவா இப்படி இருக்கா? காய்ச்சல் விட்டுருச்சா? நேத்தே வந்து பாக்கணும்னு நினைச்சேன்டா, பார்க்க முடியல. நேத்து ரொம்ப முடியலன்னு சொன்னேன், இப்ப எப்படி ஓகேவா? இன்னைக்கு நல்லா இருக்கா தீரு? இன்னைக்குதான் 2 நாள் கழிச்சு அவன் முகத்துல சிரிப்பு வந்திருக்கு. இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா கம்ப்ளீட்டா சரியாயிடும். ஓ அப்படியா? சரி சரி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சிவானிய பார்க்க வாரேன். நீ வீட்ல இருப்பியா இல்ல ஆபீஸ் போயிடுவியா? நான் ஆபீஸ் கிளம்பிடுவேன் திரு. சரிடா, அப்ப நான் போன்லயே உன்கிட்ட சொல்றேன். என்னடா? அது வந்துடா தம்பி.
அதுதான்டா அது அது வந்து என்னடா அண்ணா ரொம்ப தயங்குற? ஆ, ஆமாடா அது. என்ன ஸ்வேதா, என்னவா இருக்கும்? அதானே பேச்சு உளறுது. ஆ, ஏ திரு, டேய் அது ஒண்ணு இல்லடா தம்பி. வீட்ல விசேஷம். வீட்ல விசேஷமா? என்ன விசேஷம்டா திடீர்னு சொல்ற? எப்போ? அது நேத்து தான்டா. நேத்தா? என்னடா என்ன விசேஷம்? விசேஷத்தெல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட சொல்றியோ? தம்பி பொண்டாட்டி இருக்கா, தங்கச்சி இருக்கா, மெயினா சித்தப்பா இருக்காங்க. இந்த எண்ணம்லாம் கொஞ்சம் கூட இல்ல. ஒரு வார்த்தை சொல்லாம விசேஷத்தை முடிச்சுட்டு இப்ப வீட்ல விசேஷமா? இத நீ சொல்றதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. ஐயோ டேய், அது அது வந்துடா. சிவானி, சொல்லு ஸ்வேதா. திரு சொல்றது வாசுகிக்கு சம்பந்தம் இருக்குமோ? எனக்கும் அப்படிதான் தோணுது. வாசுகி ஒருவேளை கன்சீவ். அதனாலதான் இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். சக்தி. ஏய் ஸ்வேதா, என்ன? எதுவும் சொல்லாத, அமைதியா கேளு. ஏன்? இல்ல, அண்ணன் சொல்ல தெரியாம சொல்றாரு, தம்பி புரியாம கேக்குறாரு. அண்ணன் எப்படி சொல்றாரு, தம்பிக்கு எப்படி புரியுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, இன்னைக்கு நமக்கு காலங்கத்தால என்டர்டைன்மெண்ட் தான். என்ன? ஒண்ணு இல்ல, நீ பேசு. திரு, லைன்ல தான் இருக்கியா? டேய் லைன்ல தான் இருக்கேன். உனக்கு நான் சொல்றது புரியலையா? இதுக்கு மேல என்னடா புரியணும்? என்ன விசேஷம் தெரியாமையே விசேஷத்தை முடிச்சிட்ட. ஐயோ மடையா, சக்திட்ட சொல்லணுமான்னு அம்மாட்ட சொன்னேன். போன் போட்டு வீட்ல விசேஷம் சொல்லுடான்னு சொன்னாங்க. நீ என்னன்னா நான் ஒண்ணு சொன்ன, நீ ஒண்ணு பேசிட்டு இருக்க. திரு, எனக்கு காது நல்லா கேக்குது. விசேஷம்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாம ஆக்கிட்டீங்க. இதுக்கு பெரியமாவும் உடந்தையா? வேணாண்டா திரு, அமைதியா பொறுமையாலாம் போக மாட்டேன். எதுக்குடா எங்களுக்கு சொல்லலன்னு சண்டைக்கு வருவேன். வேற லெவல்ல போதுல. சரிடா, வா வீட்டுக்கு வா. சண்டைக்கு இல்ல, நல்லா சாப்பிட. அம்மா ஸ்வீட்டு பலகாரம், அப்புறம் நீ வாரேன்னு சொன்னாங்கன்னா ஒரு கறி விருந்தே வச்சிடலாம். வாடா கவனிச்சிடலாம். ஆமா, நீ என்ன விசேஷம் சொல்லாம விசேஷத்தை முடிச்சுட்டு என்ன கூப்பிடுவியா? உன் வீட்டுல சாப்பிடறதுக்கு நான் ஓடி வாரேன். டேய் விசேஷம் முடிஞ்சிருச்சுன்னு உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீ சித்தப்பா ஆக போறடா. சித்தப்பாவா? ஆமா. நாம கெஸ் பண்ணது உண்மைதான். ஆமா சிவானி, வாசுகி. ஐயோ, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆமா ஸ்வேதா. ஆனா சிவானி, இவ்வளவு சொல்லி உங்க சக்தி எனக்கு புரியாது பாரேன். அது என்னமோ உண்மைதான், பாப்போம். சித்தப்பாவா? என்னடா சொல்ற? ஆமாண்டா. ஆமாவா? திரு, என்னடா பேசுற? என்ன யாரா சித்தப்பான்னு கூப்பிடுவா? என் பாப்பா வந்து கூப்பிடுவா. பாப்பானா? திரு. சிவானி, புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். திரு, நான் அப்பாவாக போறேன், நீ சித்தப்பா. ஏய், கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. பாரா, பெரியப்பா ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கொடுக்காங்கன்னா நீ வீட்ல ப்ரொமோஷன் கொடுக்கற. சூப்பர்ரா. ஆமாண்டா. சரி, ஹாஸ்பிட்டல் போனியா? நேத்துதான். சரிடா, கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு. வேற எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. நீ என்ன பண்ணணுமோ நல்லா பாத்துக்கோ. சரி சக்தி, நான் ஸ்வேதாமாவை கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். வா. ஆனா நான் இன்னைக்கு என் தங்கச்சியை பார்க்க அங்க வரேன். வானா சிவா. அண்ணா, வாழ்த்துக்கள். என்ன அத்தை ஆக்கிட்ட? ஆமா திரு, நான் சித்தி. ஏய், எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? ஆமாண்ணா. போனு ஸ்பீக்கர்ல தான்டா இருக்கு. அடப்பாவி. அண்ணா, நீ ஃபர்ஸ்ட் சொன்னதே எங்களுக்கு புரிஞ்சது. இருந்தாலும் சக்தி அண்ணாவா கண்டுபிடிக்கட்டேன்னு இவ்வளவு நேரம் பேச்சு கொடுக்காம இருந்தோம். சூப்பர்மா, நல்ல வேலை பாத்தீங்க. திரு, நான் வாசுகியை கேட்டேன்னு சொல்லு. கண்டிப்பா ஸ்வேதா. அப்புறம் இன்னைக்கு உன் தங்கச்சியை பார்க்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னேல, சும்மா கை வீசிட்டு வராத. வேற வீட்ல விசேஷம் சொன்னேல, ஸ்வீட் வாங்கிட்டு வா. அவ்வளவுதானா? நிறைய வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, வச்சிடவா? சிவா, நான் அப்புறமேல் வாரேன். சரிண்ணா. வச்சுட்டு திரு, நான் ஆபீஸ் கிளம்பிடுவேன், நீ பார்த்து வந்துட்டு போ. சரிடா. டேய், கூடயே இருந்து கவனமா பாத்துக்கோடா. சரிப்பா, தம்பி அட்வைஸ கேட்டுக்கிறேன். சரிடா, வெய். சக்தி அண்ணா, கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது. ஆமா சிவானி, இதெல்லாம் கேட்க பேச ரொம்ப புதுசா இருக்குல்ல? ஆமாண்ணா, நம்ம சின்ன பிள்ளைல இருந்து யார் வீட்டுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் அப்படி இப்படின்னு எங்கேயுமே போனதில்ல. அம்மா கூட்டிட்டு போனதே இல்ல. எல்லாத்துக்கும் அம்மாவா போயிட்டு வந்துருவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குடும்பத்துக்குள்ளே இப்படி கேட்கும் போதுல அது ஒரு ஃபீலா தான் இருக்குண்ணா. ஆமாண்டா, கரெக்டா சொன்ன. சக்தி, சொல்லுமா. நாம எப்போ போலாம்? நான் கூட்டிட்டு போ, நான் வாசுகியை போய் பார்க்கணும். கண்டிப்பா.
இன்னைக்கு ஈவினிங் கூட வரேன், 2 பேரும் போயிட்டு வரலாம். சரி சக்தி. சிவானி, அண்ணன் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். சரியா போச்சுன்னு மாத்திரை போடாம இருக்காத, மாத்திரை கரெக்டா போடு, நல்லா ரெஸ்ட் எடு. சரிண்ணா. ஸ்வேதாமா வா. இதோ வரேன் சக்தி. நான் சித்தப்பாவா? என்ன சித்தப்பான்னு முத கூப்பிட ஒரு குழந்தை வரப்போகுது. ஹே, நானே உன்னை பார்க்க ஆவலா இருக்கேன். வாங்க சீக்கிரம். சிவானி, இன்னைக்கு நான் வாசுகிய பார்க்க போறேன். பார்த்துட்டு வா ஸ்வேதா. நான் இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நானும் போய் பார்க்கறேன். சரி காஃபி கப்ப கொடுத்துட்டு நீ ரெஸ்ட் எடு. நான் உனக்கு சாப்பாட ரூம்க்கே கொண்டு வந்துறேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதா. தேங்க்ஸ் எல்லாம் சொன்னா கொன்றுவேன். கொஞ்ச நேரம் படு. சரி ஸ்வேதா. கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என்ன உன்னோட ராம் இங்க வருவாங்களா? வாரேன் தான் சொன்னா ஸ்வேதா. எப்போ வருவாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா அபிக்குட்டிய கூட்டிட்டு வருவான். ஓகே. உண்மையிலே காய்ச்சல் வந்தது. நீ ரொம்ப ஹாப்பி தான். ஸ்வேதா, என்ஜாய். அடி வாங்க போற. செல்லம்மா, உன்னை பார்க்கதான் வாரேன். 5 நாள் ஆச்சுல உன்னை பார்த்து. 9 மணிக்கு மீட் பண்ணலாம்னு சொன்னேன். மணி 8:50 தான் ஆகுது. நீ இனிமேல் தான் வருவேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எப்பவும் மீட் பண்ற இடத்துல போய் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா செல்லம்மா. உள்ளவே உள்ளே உன்னை காண வந்தேனே. உண்டாகிறாய் உன்னால் காயம் கொண்டேனே. செல்லம்மா, நீ வந்துட்டியா? நேசித்தேனே, என்ன சொல்லனாலும் செல்லம்மா. வசித்தேனே. செல்லம்மா, என்னாச்சு? வந்துட்டியா? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. சரி, அதான் நான் வந்துட்டேன்ல. தமிழ். செல்லம்மா, என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? அது ஓய், இதுக்கு முன்னையும் இதே மாதிரி 1 வாரம் கூட ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்பெல்லாம் இவ்வளவு எமோஷனல் இல்லையே. அப்பாவும் இருக்கும். ஓ, அப்படியா? என் செல்லம்மாவா சொல்றது? தமிழ், சரி சொல்லு. என்ன? ஊருக்கு போனேல, என்ன நடந்துச்சு? எல்லாமே நடந்துச்சுமா. நடக்கிற எல்லாமே நடந்துச்சு. டேய், நான் இப்ப சிரிக்கிற மாதிரி இல்ல. மொக்க ஜோக்லாம் சொல்லாத. ஊர்ல என்ன நடந்துச்சு சொல்லு. என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? கல்யாணத்தை பத்தி சொல்லு. கல்யாணம்? துளசி கல்யாணமா? அது சூப்பர்மா, அழகா நடந்து முடிஞ்சது. என்ன, இன்னைக்கு கறிச்சாப்பாடு. எங்க ஊர்ல கறிச்சாப்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? அத மிஸ் பண்ணிட்டு உன்னை பார்க்க வந்துட்டேன். டேய், நீ சிரி. ஏன் அழுகுற? அது என் செல்லம்மா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். சரி. சூப்பர். இப்ப சொல்லு, யாரு என்ன சொன்னா? அது ஊர்ல ராணி அக்கா. ஆ, நீ என் செல்லம்மா தான் எனக்கு எல்லாம் பேசுனேல. ஆமா. அத வீடியோவே எடுத்து சென்ட் பண்ணிட்டாங்க. வீடியோவா? தமிழ், நான் மட்டும் இல்ல, என் வீட்டுல உள்ள எல்லாரும் பார்த்தாங்க. ஐயோ, என்னம்மா சொல்ற? வீட்ல என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? நான் ஆஹா ஓஹோன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஹே, பாரா செல்லம்மா, நான் என் மனசுல உள்ளதான் பேசினேன். வீடியோ எடுக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு தெரியும் தமிழ். ஏய் செல்லம்மா, என்ன என்னைக்கு இல்லாம இப்படி சுத்தி உள்ளவங்க வேடிக்கை பார்க்க போறாங்க. வா, உட்காந்து பேசலாம். ஏன் நம்ம 2 பேத்துக்கும் நிச்சயமாக போகுது. நிச்சயம் கூட இல்ல, ஓகே சொன்னா கல்யாணம் கூட. கல்யாணமா? அதுவும் ஓகே சொன்னாவா? யார் அது? நீதான். நானா? நான் தான் எப்பவோ ஓகே சொல்லிட்டேனம்மா. அதெல்லாம் என்னோட கண்டிஷனுக்கு. இப்ப சொல்லு தமிழ், நீ என்ன சொல்றியோ நான் அதை கேக்குறேன். 10 நாள்ல நிச்சயம் வச்சுக்கலாம்னு பேசினாங்க. நிச்சயம் வச்ச மறுநாளே கல்யாணத்துக்கு ஓகேனாலும் எனக்கு ஓகே. ஏய், என்ன சொல்ற? உண்மைதான்டா. யோசித்து தான் பேசுறியா? யோசிக்க ஒண்ணுமே இல்ல. எனக்காக நீ எல்லாம் செய்யறவன் என் படிப்பை பார்க்காம விட்டுருவியா? சொல்லு தமிழ், விட்டுருவியா? அதை எப்படி விடுவேன்? என் செல்லம்மாவுக்கு எது பிடிக்குமோ அதை தானே செய்வேன். அப்பனா என்ன? நீ சொல்லு, ஓகேவா? ஏய், என்ன இதெல்லாம்? 10 நாள்ல கல்யாணம் வச்சுக்கலாம் ஓகே சொல்லுனா அடி வாங்க போற. நீ ரொம்ப எமோஷனலா இருக்க, அதான் இப்படி பேசுற. அதனால இதை இப்ப விடு, அடுத்து நம்ம பேசிக்கலாம். இப்ப பேசாலும் என் முடிவு இதான். எல்லாமே ஒரு நம்பிக்கை வர வரைக்கும் தான். நம்பிக்கை வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த நம்பிக்கை எப்பவுமே மாறாது. செல்லம்மா, என்னால நம்பவே முடியல. நீ என்னென்னமோ பேசுற. சொல்லுவாங்கல்ல, பிரிவு காதல் அழகாக்கோன்னு. இப்ப நம்ம காதல் ரொம்ப அழகா தெரியுதுல. ஆமா தமிழ், எப்பவுமே நீ பக்கத்துல இருக்க மொத்தல உன்னை நான் அந்த அளவுக்கு நினைச்சது இல்ல. ஏன்னா படிப்பு முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம்னு சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் டெய்லி மீட் பண்ணி பேசுறது, பாத்துக்கிறது இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சேன். ஆனா நீ எப்பவாவது ஊருக்கு போவ பத்தியா? அப்ப நீ ஊருக்குன்னு சொல்லிட்டாலே மனசுக்குள்ள ஒரு
நைட் நான் வீடியோ பார்த்ததும் உன்னை உடனே பார்க்கணும்னு நினைச்சேன் தமிழ். என்ன அறியாம எப்படி அழுக வந்தது தெரியுமா? ஐயோ ஏன் செல்லம்மா அழுதியா? செல்லம்மா நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன நம்பி தானே உன் காதல சொன்ன. இந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தலாட்டி எப்படி? எங்க பாரு எப்பவும் போல இரு. இந்த கல்யாணம் பேசுறத விடு. நமக்குள்ள நிச்சயம் நடந்தா ஓகே தான். ஆனா கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். செல்லம்மா ஏண்டா கல்யாணம் முடிஞ்சதும் என்ன காலேஜுக்கு அனுப்ப மாட்டியா? படிக்க வைக்க மாட்டியா? ஹேய் அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதே இல்ல. நீ ஏன் படிக்கலைன்னு சொன்னா கூட பாதை பிடிச்சி திருகி காலேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேன். ஆமா அதுல நான் கரெக்டா இருப்பேன். அப்பனா என்ன? இருந்தாலும் இத பத்தி நம்ம பதறாம யோசிக்கலாம். ஓகேவா? அவசரப்பட வேண்டாம். இல்ல தமிழ், நான் நல்லா யோசித்து. உன்னோட யோசனையை விடு. இப்போ என்னையும் கொஞ்சம் விட்டா. டேய் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காத. ஆரம்பிச்சிட்டியா? ஏதாவது ஒரு சில்மிஷம் பண்ணா ஏண்டா அப்படி இருக்க, ரொம்ப மோசம் கெட்டவன் சொல்றது. சரி ஓகேன்னு நம்ம கொஞ்சம் அப்படியே லிமிட்டா இருந்தா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காதடான்னு சொல்றது. இதெல்லாம் பொண்ணுங்க குணம்டா. அது அப்படிதான். எல்லாத்தையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போணும். சொல்லிட்டியே, இனி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சரி வா வா அங்க உட்காந்து பேசலாம். அபிக்குட்டி, இன்னைக்கு அம்மாவை பார்க்க வந்தீங்களா? பரவாயில்லம்மா, இன்னைக்கு ஒரு நாள் அம்மா ரெஸ்ட் எடுத்தா போதும். நாளைக்கு உன் கூட விளையாட வந்துருவேன். ஆமாடா கண்ணு. சிவானி இப்ப சாப்பாடு எதுவும் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ராம். ஸ்வேதா இட்லி கொண்டு வந்து கொடுத்தா. ஓ மாத்திரை போட்டியா? அதுவும் ஸ்வேதா எடுத்து கொடுத்துட்டா. ஓகேமா. ராம், இன்னைக்கு எனக்கு ஓகே தான். நீ எதுக்கு லீவு போட்ட? ஆபீஸ் போலாம்ல. ஆபீஸ் போனாலும் ஒரு மனசா இருக்காதுமா. ஆனா நான் நேத்து மாதிரி இங்க முழு டைமும் இருக்க மாட்டேன். அப்பப்போ போயிட்டு எப்பயாவது ஒருக்க உன்னை வந்து பார்க்க வந்துக்கிறேன். ஏன் ராம்? ஏனோ உனக்கே தெரியும். சிரிப்பெல்லாம் வருது போல. என்னம்மா? உங்களுக்கு காய்ச்சல் சரியா போச்சுல? நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துறீங்களா? அபிக்குட்டி, டெய்லி உங்க வீட்டுக்கு வந்துறியான்னு கேக்குற. அப்படியெல்லாம் அம்மா உடனே வர முடியாது. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா வரேன். அபிக்குட்டி, அம்மா சொன்னா கேப்பேல? என் தங்கம், அம்மா கண்டிப்பா ஒரு நாள் வரேன். சரியா? சிவானி சொல்லு ராம். சாரிமா, அவளை அப்படி கேட்காதன்னு நானும் சொல்லிட்டேன். கேட்க மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணட்டும்? உன்னை டெய்லி இப்படியே டார்ச்சர் பண்றா. சாரிமா. ஹே ராம், குழந்தைங்க அப்படித்தான். இதுக்காக நீ சாரி கேக்குற? என் அபிமா அப்படி கேக்குறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதனால நீ அவகிட்ட இப்படி எல்லாம் கேட்காதன்னு ஒண்ணு சொல்ல வேண்டாம். நான் பதில் பேசிக்கிறேன். சரிமா. சிவானி, ஸ்வேதா, உன்னை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு? யாராவது நம்மளும் கொஞ்ச நேரம் நிம்மதியா பேச விட மாட்டாங்க. இப்பதான் வந்தேன், அவ்வளவுதானா? திரு அண்ணா. இரு அண்ணா, சரியா போச்சு. சிவா அண்ணா வாண்ணா. ராமா, ராம் என்ன இங்க வந்து உட்காந்து. வாங்க திரு, உட்காருங்க. இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க ராம். இருக்கட்டும் திரு, உட்காருங்க. நான் இப்ப கிளம்பிடுவேன். சிவா இப்ப பரவாயில்லையா? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எதுவும் போக வேண்டியிருக்கா? இல்லண்ணா, மாத்திரை இருக்கு. இன்னும் 3 நாளைக்கு இருக்கு. டெய்லி எடுத்துக்கிட்டாலே சரியா போகுண்ணா. ஓ சரிம்மா, நல்லா சாப்பிடு. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு. அரைகுறைய சாப்பிட்டு மாத்திரை போட்டேனா கண்டிப்பா கிருகிருன்னு வரும், தலை சுத்தம். அதனால வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பாடு சாப்பிட்டு மாத்திரை போடு. என்னடா இது? இதெல்லாம் நாம பேசின டைலாக். இரு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹே அபி, சாரிமா, மாமா வந்ததும் உன்னை பார்க்காம விட்டுட்டேன். என் தங்கச்சிய பாத்துட்டு இருந்தேனா, மாமா உன்னை கண்டுக்கல. சாரி. சொல்லுமா. ஓ கூட்டிட்டு வரலமா. மாமா வேணா ஒரு நாள் அத்தை எங்க கூட்டிட்டு வரட்டா? அத்தை எங்க? இருவண்ணா, வசதியை கூட்டிட்டு வாண்ணா. நானும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சிவா, நான் பாப்பா கிட்டே இப்படி சொல்லிட்டேனேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாசுகிய இப்ப எப்படிமா? கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டிட்டு வரேன். சரிண்ணா. கொஞ்ச நாள் கழிச்சா என்னவா இருக்கும்? அபிக்குட்டி, அத்தைய கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டிட்டு வரேன். பாப்பா அங்க நம்ம வீட்டுக்கு வரியா? வாரியா? என்னம்மா? சிவானிய கூட்டிட்டு வா. ஒரு நாள் ஃபுல்லா அத்தை கூட இருந்துட்டு போலாம். சரிம்மா. சரி, எல்லாரும் பேசிட்டு இருங்க. காஃபி
காஃபி கொண்டு வரேன். இல்ல ஸ்வேதா, அடிக்கிற வெயில எதுக்கு காஃபி டீ எல்லாம்? அப்பனா ஜூஸ் போட்டு கொண்டு வரவா? ஐயோ வேண்டாமா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிடுவேன். ஓ சரி திரு, சரி அப்பனா நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சரிம்மா போ. ஆ நானும் கிளம்புறேன். ராம் உட்காருங்க. இல்ல ஆனா இன்னைக்கு ஆபீஸ் லீவு தான், அதனால ஆபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் வீட்ல வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. நான் அப்புறமேல் வரேன். ஓ அப்படியா ராம்? லட்டுமா? இல்லம்மா, நாம அப்புறமேல் வரலாம். ராம் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்காத, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. அப்புறம் இப்ப சாப்பிட்டுக்கே என்ன, ஒரு நேரம் கழிச்சு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் குடிச்சிரு. நான் ஸ்வேதாட்ட திரும்பவும் ஞாபகப்படுத்திட்டு போறேன். சரி ராம். சிவானி, ஜூஸ் வேண்டான்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பா குடிக்கணும். சரி ராம். அதுக்கோ நான் வரேன். தீர்வு, நான் கிளம்புறேன். சரி ராம். திருவண்ணா சொல்லுண்ணா, என்ன யோசிக்கிற? இல்லம்மா, ராம் எப்போ? அண்ணா நேத்து ஃபுல்லா ராம் என் கூட தான் இருந்தான். நேத்து ஃபுல்லா? நேத்து என்னால எழுந்திருக்கவே முடியலண்ணா, அது மாதிரி தலை சுத்தி மயக்க வர மாதிரியே இருந்தது. ராம் நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னா, அத்தியானாவும் சரின்னு சொன்னானா, அதனால நேத்து ஃபுல்லா ராம் கஞ்சி கொடுக்க, அப்புறம் இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்க, மாத்திரை கொடுக்கறது, காய்ச்சல் ரொம்ப இருக்க மொத்தல காட்டன் துணியை நினைச்சு நெத்தியில வைக்கிறது எல்லாமே ராம் தான் நான் கூட இருந்து பாத்துக்கிட்டான். இன்னைக்கு ஓகே நல்லா இருக்கேன், ஆபீஸ் போன்னு சொன்னேன், கேட்காம இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவு போட்டுக்கிறேன், அப்பப்பா உன்னை வந்து பாத்துக்க வேலைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கானா. ஓ சாரிம்மா. ஆனா சாரி, உனக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு தெரியல, ஆனா காய்ச்சல் வந்த அன்னைக்கு நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேனா, பக்கத்துல அம்மா இல்லையேன்னு. மறுநாள் ராம் வந்து என் கூட இருந்த போதுதான் அந்த ஒரு ஏக்கம் இல்லாம இருந்துச்சு. சாரினா. சாரி எதுக்குடா சொல்ற? நான் அன்னைக்கே சொன்னதான், உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு முழு சம்மதம். இதுல அண்ணன் எதிர்த்து என்ன சொல்ல போறேன்? அடுத்த வாரத்துல நல்ல நாளா இருக்குன்னு அப்பா சொன்னாங்க. அப்பா உங்க 2 பேத்துக்கும் நிச்சயம் பேசிடலாம். அண்ணா பேசிடலாமா? அப்புறம் கல்யாணத்தை பார்த்து வச்சுக்கலாம். என்னம்மா? ஆமாமா. ஏமா? அண்ணா அவ எப்பவுமே அப்படித்தான், அவ பிறந்ததுல இருந்து என் கூட இப்படி பேசுற மாதிரி விளையாடுற மாதிரி யாருக்கிட்டையும் இருந்தது இல்லனா. இப்ப புதுசா என்கிட்ட பழகுனனால நான் பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறா. புரியுதுமா. நானாவது 8 வயசுக்கு அப்புறம் அம்மா இல்லாம தனியா நின்னேன். ஆனா இவ பிறந்ததுல இருந்தே அம்மா இல்லாம இருக்கால. அபிக்குட்டி, நானு தாத்தாட்டெல்லாம் பேசுறேன், பேசி சீக்கிரம் உங்க அம்மா. உங்க அம்மாவா? என் திருவண்ணா சொல்றது? உங்க அம்மா சீக்கிரம் உங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி நான் பேசுறேன், சரியாமா? சரிம்மா. சொல்லுமா. ஒண்ணு கொடுக்க போறியா? என்னடா? அபிக்குட்டி, தங்கம்டா, உன்னோட பாசம் கண்ணீரை வர வைக்குது. கடவுள் மேல கோபம் வருதுமா. உன்னை இவ்வளவு நாள் அம்மா இல்லாம கஷ்டப்படுத்திட்டாரேன்னு இனி நீ கஷ்டப்பட மாட்ட. ஒன்னே இல்லடா அபிமா, அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சுனா இங்க வா, மாமாவை பார்க்கணும்னு தோணுச்சுனா எங்க வீட்டுக்கு வா. இதோ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? எவ்வளவு அழகா ஒட்டிக்கிட்டா, அண்ணனே எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு. அண்ணே நினைச்சிருப்பான் இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு சீக்கிரம் வரப்போகுதுன்னு, அதான் இன்னைக்கு ஓவரா கொஞ்சிரான் போல.